தேவஜனமே, இன்றைக்கான தேவ வார்த்தை யாத்ராகம் 14:14. இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற எகிப்தரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். மோசே சொல்கிறாரு, இன்றைக்கு காண்கின்ற எகிப்தரை இனிமேல் நீங்கள் என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சொல்கிறார். ஏன்னா பார்வோன் சேனை தொடர்ந்து கொண்டு வந்துட்டுருக்கிறது. இவங்க எல்லாம் பயப்படுறாங்க. நாங்கள் எகிப்து தேசத்தில் இருந்தால் நல்லா இருக்குமே, இங்கே எதுக்கு எங்களை நீங்கள் கொண்டு வந்தீங்க, எங்களுக்கு பயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ண முறுமுறுத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், ஒரு காரியம் என்னென்னா, மனுஷர்கள் மறந்துடுறோம். நம்ம தேவனை செய்த காரியங்கள் நம்ம மறந்துடுறோம். நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசிலானாலும் சரி, இப்போ ஆனாலும் சரி, கர்த்தர் நம்மளுக்கு எவ்வளோ நன்மைகள் செய்திருக்கிறார். கர்த்தர்கிட்டே வந்தேன் எனக்கு நன்மை இல்லைன்னு சொல்லி யாரும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார், நம்மளை அபிஷேகித்தார், நம்மளை தேடி வந்தார். அவர் எவ்வளோ நன்மைகள் நம்மளுக்கு செய்திருக்கார், நம்ம மறந்துடுவோம். ஆனால் பாருங்கள், அவரும் மறக்க மாட்டார். அதே போல் இஸ்ரவேல் ஜனங்களன்னு எகிப்து தேசத்தில் 10 வாதைகள் வரும்போது கூட அவங்கெல்லாம் கண்ணார பார்த்தாங்க. ஆனால் அந்த 10 வாதைகள் வரும்போது கூட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வாதை கூட வராதபடி தேவனை பாதுகாத்தார். ஆனாலும் இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, முறுமுறுக்கிறாங்க பாருங்கள், முறுமுறுக்கிறாங்க, பயப்படுறாங்க. அப்போ மோசே மேலே முறுமுறுக்கிறாங்க. எதுக்கு இந்த வனாந்தரத்தில் எங்களை கொண்டு வந்தீங்க, நாங்கள் அங்கே இருந்திருக்கலாம், எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்தில் இருந்திருப்போமே, இப்போ அந்த பார்வோன் சேனை எங்களை துரைத்து கொண்டு இருக்கிறது, எங்களுக்கு பயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க முறுமுறுக்கிறாங்க. ஆனால் அப்படி நம்ம முறுமுறுக்கும்போது அவர் கூட்டிகிட்டு வந்தால் அந்த மோசைக்கு எவ்வளோ ஒரு கஷ்டம் பாருங்களேன். அவர் ராத்திரி பகல் புசியாமல் குடியாமல் இந்த ஜனங்களுக்காக உபவாசம் இருந்து இவங்களை கூட்டிகிட்டு வர்றாங்க. ஆனால் அவங்கள என்ன பண்ணுறாங்க, தூஷிக்கிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த மோசை எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு நினச்சி பாருங்கள். அதே நம்ம என்ன பண்ணுறோன்னா மறந்துடுறோம். நம்ம தேவனை செய்த ஒவ்வொரு காரியங்களும் நம்ம மறந்துடுறோம். அதே உபாகமும் 1வது அதிகாரம் 30வது வசனம் பாருங்கள். உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்திலே உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்தது எல்லாவற்றை போல வனாந்தரத்திலே செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்றார். எகிப்து தேசத்தில் உங்கள் கண்ணுகளுக்கு முன்பாக தேவன் செய்ததும், இது வனாந்தரத்தில் தேவன் செய்கிறதும் உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறார். நீர் சும்மா இருங்க. இன்றைக்கு காண்கின்ற எகிப்தரை இனிமேல் நீங்கள் காண மாட்டீங்க. இன்றைக்கி உங்களுக்கு விடுதலை கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி மோசே சொல்கிறாரு. ஆனாலும் முறுமுறுத்து கொண்டு இருக்கிறாங்க. அதே போல் தேவஜனமாகிய உங்களுக்கு கூட தேவன் என்ன சொல்கிறாருன்னா, இதுவரை எவ்வளோ கஷ்டம் வேதனை என்ன வந்திருந்தாலும் சரி, இன்னுமே இந்த வார்த்தை நான் கேட்டிருக்கிறேன். என் தேவன் எனக்கு இந்த வாக்குத்தத்த வசனத்தை தேவன் இந்த காலை வேளையில் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. இன்றைக்கு நான் காண்கின்ற எகிப்தியர் இனிமே காண மாட்டார் அப்படின்னு சொல்லி மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி சொன்னாரோ அதே வார்த்தை எனக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை வைத்து நீங்கள் விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே, உங்களை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் எவ்வளோ பெரிய ஒரு கர்த்தாவே ஆண்டவரே, நாங்கள் மறந்தாலும் நீங்கள் மறக்க மாட்டீங்கப்பா. தேவனே, இந்த வார்த்தைகளை கேட்குற பிள்ளைங்களுக்கு கர்த்தாவே ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம். என்னென்ன காரியங்களுக்காக கர்த்தாவே அவங்களுக்கு கஷ்டப்படுறாங்களோ அதெல்லாம் இயேசுவின் நாமத்தானே நீங்கள் ஆண்டவரே நீக்கி உங்களால் முடியும் சுவாமி. செங்கடல் 2 பலிகின தேவன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தாவனாந்தரத்தில் நடத்தின தேவன், என் தேவனால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. உங்கள் கர்த்தாவே கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்கள் வாழ்க்கையில் கர்த்தாவே நீங்கள் அப்பா செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தாவே செய்யுங்க. அவங்கள ஆசீர்வதிங்க, அவங்க தேவைகள் எல்லாம் செஞ்சீங்க. அவங்கள கூட நீங்கள் இருங்க. கர்த்தாவை பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.